உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு முருகையன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் வரவு எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. ஐயா, இப்போது ரொம்ப வேகமாக பேசப்படுகிற ஒரு செய்தி, அந்த ஒரிசாக்கார் கல்வி அமைச்சர் அவர் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு நாகரிகம் இல்லை, இந்த மாதிரிலாம் தேவையற்ற வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. இது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெறுகிறேன், மன்னிப்பு கூட கேட்கல, திரும்ப பெறுகிறேன்னு அந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து? அதுபோன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி பொறுப்பற்ற தன்மையில் இது மாதிரி எல்லாம் தகுதியற்றவர்கள், இது அவங்கெல்லாம் சரியாக இல்லை, அவங்க செயல்பாடு சரியாக இல்லைன்னு இப்படி சொல்லுவதெல்லாம், இப்படி வார்த்தை பிரயோகம் பண்ணுவதே அநாகரிகமாக நான் கருதுகின்றேன். அப்படி என்ன தமிழக எம்பிக்கள் அந்த வார்த்தை அவருக்கு தான் சரியாகும். அவருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான என்ன தகுதி, நான் எப்படி பேச வேண்டும் என்றதே தெரியவில்லை அவருக்கு. என்றால் அவர் ஒரு தகுதியற்ற மனிதர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அது அமைச்சராக இருக்கிறார், அப்படிதான் மக்கள் நினைப்பார்கள். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ. துறையும் பாருங்க, கல்வித்துறை. கல்வி தான் மற்றவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய துறை. ஆனால் அதுக்கு அமைச்சராக இருப்பவரே என்ன பாடமே கற்காதவர் மாதிரி பேசுகிறார் என்றால், அப்போ நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன அறிவுரையை சொல்ல போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. எனவே அவர் சொன்னது கண்டிக்கத்தக்கது, மிகவும் வருத்தத்துக்குரியது. அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை மட்டும் சொல்லவில்லை, யாரோ ஒரு நபர் தார்மீகம் இல்லாமல் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். அவரை நீங்கள் முறையற்று தவறி பேசுகிறீர்கள், தவறாக பேசுகிறீர்கள், முறையில்லாமல் பேசுகிறீர்கள் சொல்லிட்டா கூட ஒரு மனிதனை விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் தமிழகத்திலிருந்து போயிருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயாதிகள், எவ்வளோ பெரிய படிப்பாளிகள், எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவங்க பிரதிநிதிகள், பார்லிமெண்ட்டு, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், ராஜ்யசபாவும் சேர்த்துக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக பாராளுமன்றத்திலே சிறந்த முறையில் பேசி பல சாதனைகளை செய்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் எல்லாரையும் சேர்த்து தமிழகத்துக்கு அவமானம் சார் இது. தமிழக எம்பிக்கள் எல்லாம் ஒரு தவறானவர்கள், முறையற்றவர்கள் அப்படின்னு இப்படி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒருவர் பேசுவதை இந்த அளவோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வது பெருந்தன்மையானது. நாங்கள் ஏதோ போராட்டம் நடத்துகிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் MKB நகர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் எங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அவரை கண்டித்து நடக்கப் போகிறது. இது மிக ஒரு சாதாரண நடவடிக்கை தான். இதை கூட செய்யவில்லை என்றால் அது தமிழக மக்களுக்கு நாம் ஒதுக்கி விட்டோம் என்றாகிவிடும். அந்த மக்கள் சார்பாக அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ஓட்டு 15 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு போய் தான் இங்கே பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க. அவரை அவமானப்படுத்தினாலும் அந்த ஓட்டு போட்ட 10 லட்சம் மக்களையும் அவமானப்படுத்துவதாக அர்த்தம். அப்போ தமிழக மக்களையே நீ தலை குனிகிற மாதிரி நீ பேசுகிறீர்கள் என்றால் உங்களை நம்ம கண்டிக்கிறது எங்களுடைய கடமை. அதுதான் அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நான் அங்கே செல்கிறேன். இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிகிறது இவர் பேசியது தவறு என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும், அதில் பேச்சாளர்களாக இருப்பவர்கள்லாம் இது அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. அப்போ இனிமேல் நம்ம தாறுமாறாக பேச வேண்டியது அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழில் எந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்களோ என்னமோ தெரியல. நீ என்ன வேணால் பேசலாமா? அப்போ அவர் பேசுகிறது தவறு இல்லைன்னு சொன்னால் இப்போ அவர்களை எம்பிக்களையோ, அவர்கள் எம்பின்னா இப்போ பிரதமர் கூட எம்பி தானே, அப்போ அவரையும் நம்ம சேர்த்து பேசலாமா? எல்லாரையும் தாறுமாறாக தவறான முறையில் பேசுனா அவர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் பிஜேபியினுடைய பேச்சாளர்கள் முகாம் இருக்கிறதோ என்று தான் நான் சந்தேகப்படுகின்றேன். அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. இப்போ இந்த பேச்சே இந்த மும்மொழி தொடர்பான அதுக்கு பிறகு வந்தது தான். அப்போவே அவர் சொல்கிறாரு, நாங்கள் மும்மொழியை கடைபிடிக்கிறோம், என் வீட்டில் கூட என் மக மராத்தி படிக்கிறா, நாங்கள் மும்மொழியை பயன்படுத்துகிறோன்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன் நீங்கள் வேண்டான்றீங்க, இருமொழி கொள்கை தான் வேணுன்றீங்க அப்படின்னு அவர் சார்பில் கேட்குறாரு. என்ன பதில் சொல்லணும்? அவர் மகன் படிப்பதற்கு அவருக்கு எப்படி உரிமை இருக்கோ அது மாதிரி எனக்கு ஒரு மொழியை படிக்க தேவையில்லை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? எனக்கு என்ன தேவை இருக்கிறது? எனக்கு தேவை இருந்தால் ஒரு மொழியை பிடிக்க போகிறேன். இப்போ நான் பிரான்ஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணால் தனி மனிதன் முடிவு எடுக்கிறது, தனி மனிதன் முடிவு எடுக்கிறது. ஆமாம். ஆனால் ஒரு அரசாங்கம் இன்னொரு மொழி, புதிதாக ஒரு மொழியை கொண்டு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னொரு மாநில அரசு தடுக்கிறது அப்படின்ற பார்வையில் தானே அவங்க பேசுகிறாங்க. இந்த மாநில மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு ஆளுகின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு.
அந்த அரசு வந்து கொள்கை ரீதியாக மொழி ரீதியாக ஒரு முடிவெடுத்தால் அது தமிழக மக்களின் முடிவாக தான் சொல்லப்படும். அப்படி வந்து அந்த முடிவை வந்து அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டதாக தான் நாம் கருத வேண்டும். அதிலே சில பேர் முரண்படலாம். முரண்படுகிறவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் அவர் கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்தி பிரச்சார சபா வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் பிரச்சார சபா நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் இந்தி படித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வேறு. நீங்கள் அவ்வளோ அக்கறை இருந்துன்னு சொன்னால் இந்தி மொழி படிப்பதற்கு எந்த ஒரு பைசாவோட செலவு இல்லாமல் நீங்கள் அங்கங்கே இந்தி பிரச்சாரத்தினுடைய கிளை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கிளை 2 கிளை வைத்து நீங்கள் ஒரு பைசாவோட செலவு இல்லாமல் நீங்கள் இந்தியை கற்றுக் கொடுங்க. நாங்கள் தடுக்கிறோமா? அதில் குறுக்க போய் நின்று தமிழக அரசு வந்து அதெல்லாம் இங்கே துவங்கக்கூடாது, எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கூடாதுன்னு சொல்லுதா? இல்லை. அப்போ வந்து நீ தமிழ்நாடு பூராவும் பையன்னு சொன்னால் இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அது முறைப்படி அவர்கள் செலுத்த வேண்டிய தொகையை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு வகுப்பில் வந்து உதாரணம் சொல்கிறேன், 40 மாணவர்கள் இருக்காங்க. 5 மாணவர்கள் வந்து உருது கேட்கிறார்கள், 5 மாணவர்கள் வந்து அரபு கேட்குறாங்க, 5 மாணவர்கள் வந்து தெலுங்கு கேட்குறாங்க, 5 மாணவர்கள் ஹிந்தி கேட்குறாங்க. இப்படி 5 மாணவர்கள் 8 பிரிவு வந்து பிரிஞ்சு எனக்கு 8 பாடங்கள் வேணும்னு கேட்டா 40 பேர் அப்போ வந்து 8 ஆசிரியர்களை நியமிக்க முடியுமா? 40 மாணவர்களுக்கு 8 ஆசிரியர்கள் நியமித்து அந்த 5 மாணவர்களையும் உட்கார வைத்து அந்த பாடத்தை எடுப்பதற்கு அறைகள் வேண்டும் அல்லவா? அதுக்குரிய ஆசிரியர் வேண்டும் அல்லவா? இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிற குறைபாடோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்கை செலுத்த மாட்டேங்கிறது. நீ ஹிந்தி படிக்கவில்லை என்றால் நான் 5000 கோடியை நான் கொடுக்க மாட்டேன்னு வெளிப்படையாக ஒரு மந்திரி அறிவிக்கலாமா? அப்படி அறிவிக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அப்படி அறிவித்த பிறகு நீங்கள் வந்து எனக்கு ஹிந்தி 3வது மொழியை படிங்கன்னா, இப்போ வந்து கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் நீங்கள் மலையாளம் படிக்க வேண்டும் என்றால் அரசு பள்ளியிலேயே மலையாளம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது 3வது மொழியாக, இல்லைங்களா? அது மாதிரி வந்து இப்போ நீ இந்த பக்கம் கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கன்னடத்தை கற்றுக் கொடுக்குறார்கள். நீங்கள் இதோ திருத்தணியை தாண்டிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ள பகுதியிலெல்லாம் இப்போ கர்நாடகத்திலையும் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மற்றவெல்லாம் வந்து அப்புறம் ரொம்ப வெக்கக்கடாக சொல்லணும், மற்றவன் எதையாவது ஒன்று சாப்பிட்டான்னு சொன்னால் நம்மளும் எது சாப்பிடணும். அப்போ அதை சாப்பிட்றானான்னு அவனை கேவலப்படுத்தலை, அது அவன் பிரியம். சார், ஒருத்தர் மாமிசத்தை விரும்பி சாப்பிடுகிறான், ஒருத்தர் நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன், அதை கண்டாலே எனக்கு பிடிக்காதுங்கிறான். அந்த அளவுக்கு போங்க வேண்டாம், அதுவெல்லாம் சாப்பிட்ற விஷயம்தான். இது கல்வி விஷயம் சார். மாட்டு சிறுநீரை குடிக்கிறாங்க, நம்ம குடிக்கணுமா? கரெக்டாக நான் மாதிரி தான் நான் அவமானகரமாக சொல்ல வரான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொண்டாந்து ஊத்துறீங்க, அது வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு இதுவரையில் தமிழகம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு மற்ற இந்தியை படிக்கிறது. சரி, வட இந்தியாவில் 3 மொழி படிக்கிறானா? ஒரு இந்தி ஊபியில் போய் என்னென்ன மொழி 3 மொழியே தெரியல எம்பிகளுக்கு, ஆங்கிலமே தெரியல. நான் என் பிஸ்னஸ் விஷயமாக போவேன் ஊபிக்கு, லக்னோக்கெல்லாம் போவேன். நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுனேன்னா அவன் ஆச்சரியமாக பார்த்து என்னை கூப்பிட்டு முதல்ல கையெழுத்து போட்டு என் ஃபைல் தூக்கி வைக்கிறான். இது வெளிப்படையாக நடந்த நடவடிக்கை சொல்கிறேன். பல பேர் அவன் ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் கடைசியாக தான் போவேன், கடைசியாக போய் உட்காருவேன். ஐயோ தமிழ்நாடு அப்படிம்பான். அது மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் 1-2 தெரியும். அதிகாரி யார்? அதனுடைய டைரக்டர் யார் தெரியுமா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய அவனை முக்கிய அதிகாரி. அவங்க நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னு ஆமான்னு முதல்ல என்ன கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னா நான் இங்கிலீஷான பேசணும், எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் வந்து 4 வார்த்தை சொன்ன உடனே டக்கு ஃபைலை கொண்டா அப்படின்னு டக்குன்னு போட்டு ஓகே போட்டு அனுப்பிச்சிடுவான். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த கான்ட்ராக்டராக இருந்தேன். சரி. அப்போது அது மாதிரிங்க அங்கே வந்து ஒரு பெரிய அதிகாரிக்கே ஒரு 4 வார்த்தைக்கு மேலே இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னால் முதனே ஒரு மொழியோட உட்காந்துருக்காங்க. அவன் என்ன மொழி பேசுகிறானா? சரி, அப்படி மொழி கற்றுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம். அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் தினசரி ட்ரெயினை பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு போய் பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு 500 பேர் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்து இறங்குறத பார்க்குறோம்ல. அப்போ உன் ஊரில் மக்களுக்கே உனக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாத போது நான் இந்தியை படித்து விட்டு வட இந்தியாவில் போய் நான் என்ன வேலை செய்ய போகிறேன்? சில பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளர்கள், தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹிந்தி படிக்காதனால கும்முடி பூண்டியை தாண்ட முடியல உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்முடி பூண்டி தாண்ட முடியலைங்கிறவன் சொல்கிறேன். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிடுறான், லண்டனுக்கு போயிடுறான், ஃப்ரான்ஸுக்கு போயிடுறான், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறான், சிங்கப்பூர், மலேசியாவில். அங்கெல்லாம் நம்ம தமிழை தாய்மொழியாக இருக்கிற அளவுக்கு நம்ம போய் இங்கே வாழ்ந்துருக்குறோம். நம்ம அந்த அளவுக்கு வாழலைன்னா இங்கே தமிழ் மொழியை தாய்மொழி சொல்லுவானா? அவன் வந்து ஒரு பாடமொழியாக வச்சுருப்பானா? அரசு மொழியாக வச்சுருப்பானா? அப்போ எந்த அளவுக்கு தமிழன் உலகம் பூராவும் பறந்து விரிந்து இன்று அல்ல நேற்று அல்ல. அவன் வந்து படகு கண்டுபிடித்த போது, கப்பலை கண்டுபிடித்த பின்னால் அதில் ஏறி எத்தனையோ 1000 மைல்களை கடந்து வணிகம் செய்தவன், உலகளாவிய வணிகம் செய்தவன், இல்லைங்களா? இது வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நான் ஹிஸ்ட்ரி படித்தவன், ஹிஸ்ட்ரியில் இருக்கு எல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் இருந்தே தமிழை வந்து இந்தியை படிச்சுட்டு தான் போய் அந்த நாட்டுக்கெல்லாம் போனானா? இல்லை, உனக்கு எது தேவையோ அதை அவன் கற்றுக்கொள்வான்.
இப்போ வந்து நம்ம பம்பாயில் போய் நம்ம மக்கள் ஒரு 2 தெருவே இருக்குது, ஒரு பெரிய இது இருக்குது, அங்கெல்லாம் என்ன ஹிந்தி பேசாமல் இருக்கான்? அவனுக்கு தேவை ஹிந்தி பேசுகிறாங்க. நீ போய் வாட்டர்னு கேட்டாலும் கொடுக்க போகிறான், பானின்னு கேட்டாலும் கொடுக்க போகிறான். என்ன ஒன்றாலும் உனக்கு தேவைங்கும் போது நீங்கள் அப்பா பானின்னு கேட்கலன்னா அவன் தண்ணியே கொடுக்க மாட்டான்யா. அப்போ பானி வேணும்னு கேட்குறது கற்றுக்கணும், அவன் கட்டாயம் இல்லையா? அவன் கற்றுக்குறான். நீ அந்த கட்டாயத்தை என் ஊரில் வந்து போகுத்தார. நான் என்ன சொல்கிறேன், நான் மொழி படிக்கலை, நான் 2 மொழி தான் படிக்கிறேன். நான் உலகம் பூரா சுற்றி வந்திருக்கிறேன். லண்டன்ல இருந்து பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து எல்லா நாடும் நான் ஒரு 15 நாடு நான் சுற்றி வந்திருக்கிறேன். அப்போ வந்து நான் என்ன ஹிந்தி படிக்காதனால நல்லா அங்கே போய் என்னுடைய வேலையெல்லாம் பார்க்காம வந்தேன் இல்லைங்களா? அதனால் வந்து தேவை இருந்தால் ஒருவன் கற்றுக்கொள்வான், நீ அதை புகுத்த வேண்டாம். இப்போ இன்னும் சில அறிவாளிகள் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து இன்னொரு மொழியை கூடுதலாக சொல்லி கொடுக்குது, அதையே வேணான்னு சொல்கிறீங்க. அதான் சார், நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா எல்லாரும் ஏழை மாணவர்கள்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க, அவர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு காழ்ப்புணர்வு? சரி, இந்த அரசு இன்னைக்கு நேற்று இல்லை, 67 இந்திய எதிர்ப்பு ஸ்ட்ரைக்கில் பல பேர் இங்கே வந்து மாணவர்கள் மாண்டு போனார்கள். அந்த பிரச்சனையில் தான் இந்த ஜெயிச்சுத காங்கிரஸ் தோக்கடிக்கப்பட்டது. பேசிக்காக ஒன்று அரிசி பற்றாக்குறை, அரிசியை பதுக்கி வைத்து கொண்டு அப்போ நம்பியாருங்கிறவர் தான் இந்த உணவுத்துறை செயலாளர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? திமுகவுக்கு சாதகமாக வேணும்னே திட்டமிட்டு குடோனில் ஆயிரக்கணக்கான மூட்டை அரிசி அடுக்கியிருக்கு. ஆனால் மக்களுக்கு ரேஷன் கடையில் அவுன்ஸாக போட்டான். அவுன்ஸ் அரசு மாற்றப்பட வேணும்னு ஒரு கோரிக்கை, இந்திய பூத்த முயலுறது காங்கிரஸ்னு ஒரு கோரிக்கை, எம்ஜிஆரை சுட்டது ஒரு கோரிக்கை. எம்ஜிஆரை சுட்டது, எம்ஆர்ஆரை சுட்டது எங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, ஏதோ சுட்டுட்டான். ஆனால் அதை எதிர்த்து போஸ்ட் அடித்து ஊட்டி இந்த 3 பிரச்சனையில் தான் காங்கிரஸ் தோக்கடிக்கப்பட்டது இல்லையா 67. அப்போ இந்தி எதிர்ப்புங்கிறது, மும்மொழி எதிர்ப்பு என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, அன்றையிலேருந்து வந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ தமிழக மக்கள் எப்படி தொடர்ந்து திமுக அதிமுக அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய திராவிட இயக்கமாகிய அதிமுகவையும் திமுகவையும் தொடர்ந்து தமிழக மக்கள் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிறார்கள். அப்போ வந்து இந்த மக்கள் அதை தான் ஏற்றுக்கிறாங்க அர்த்தம். இருமொழி கொள்கையை தான் தமிழக மக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தானே ஏற்க வேண்டும். ஓட்டு தானே சார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மக்கள் வந்து இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போடுகிறார்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸோடு வெற்றி பெற வைக்கலையே. நாங்கள் எப்போ செய்த ஒரு தவறுக்காக 50 ஆண்டு காலம் எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பிஜேபி அந்த தவறை தொடர்ந்து செய்கிறது. இப்போ எங்கள் கதி தான் அவங்களுக்கும் அதுதான் தெரியுது. அடுத்த ஒரு 75 ஆண்டு காலம் அவங்க வர முடியாது. ஆமாம், அதுதான் கதி. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கூட அப்படி தான் சார் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியை கற்றுக் கொடுக்கலாம். ஓரல் நான் படித்தேன், 9வது படிக்கும்போது நான் ஓரல் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் கண்டிப்பாக அதில் 40 மார்க் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு டீச்சரை போட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஓரல் நான் படித்தேன். அடுத்தது மதியம், அடுத்தது பிராத்தமிக்கு. நான் மதியமும் பிராத்தமிக்கும் படிச்சிருந்தா இந்தியில் வந்து ஒரு ஆசிரியராக போகிற அளவுக்கு எனக்கு அந்த இது கிடச்சிருக்கும். பட் வந்து 67 நான் ஓரல் படித்தேன். அதோட ஹிந்தி டீச்சரை கிளர்க் ஆக்கிட்டாங்க. 67 திமுக ஆட்சி வந்தது, அவரை கிளர்க்காக்கி உட்கார வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு என்னுடைய ஹிந்தி பயில்றது. அப்போ எனக்கு கூட வருத்தம் தான் இருந்தது. ஐயோ ஓரல் படித்தோம், அடுத்தது மதியம் பிராத்தமிக் படிச்சிருந்தா நம்ம ஊப்பி போயிருக்கலாம், பீகார் போயிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம். நினப்பு தான் குழப்பம் கெடுத்தது. அதையும் தாண்டி நீங்கள் வெளிநாடுகள்லாம் போயிட்டு அதெல்லாம் அதை தாண்டி பார்க்கும்போது அடப்போடா நீங்கள் படிக்காமல் இருந்ததே பெஸ்ட்டு தான்ப்பா. அதை படித்தா மட்டும் என்ன கிழிக்க போகிறோம்? என்ன இங்கேருந்து வடநாடு போனோன்னே அப்போ ஹிந்தியில் பேசலாம். அது ஒன்றை தவிர எந்த பயனும் இருக்கிறதா தெரியல. வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அது ஒன்றும் முக்கிய பயனாக இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா தமிழகத்தில் இங்கே படித்தவர்கள் எல்லாம் வந்துங்க அயல்நாட்டில் போய் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க, பெரிய பொறுப்பில் இருக்காங்க. உலகளாவிய மிகப்பெரிய பொறுப்புகளை இந்த தமிழை படித்தவர்கள், ஆங்கிலத்தை படித்தவர்கள். ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் அது உலகத்தினுடைய இணைப்பு மொழியாக இருக்கிறது. அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் அதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை எவனா கட்டாயப்படுத்துறானா? இங்கிலீஷ்காரன் வந்து எல்லோரும் நீங்கள் ஆங்கிலம் படித்தால்தான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன்னு சொன்னானா? இல்லை நீங்கள்லாம் ஆங்கிலம் கட்டாயம் படிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கொடுக்குற சலுகையெல்லாம் கொடுக்க மாட்டோம் அமெரிக்காரன் சொல்கிறானா? நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க. இப்போ இதுவரை இந்தியாவை இப்படி ஆண்டவர்கள்லாம் இந்த மாதிரியான நெருக்கடி மொழியை வந்து படித்து ஆகணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இவங்க மட்டும் அதை பண்ண தொடங்குறாங்க. அதாவதுங்க அவங்க நினைப்பு என்ன தெரியுமா? தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்து தமிழக மக்களை மாற்ற முடியவில்லை. தன்னுடைய மிகப்பெரிய பிரபலமான பேச்சுவன்மையால் கூட தமிழக மக்களை மாற்ற முடியவில்லை. அவர்களை மெதுவாக இந்தியை கற்க வைத்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் அப்படியே பிஜேபியாக மாறி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இந்தியை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் முட்டாளாக்கப்படுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்லலாம்ல சார், நீங்கள் இந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம கோயில் குளம் சாமி கும்பிடுறது அதில் தான் ஆழ்ந்து போயிடுவோம். அவன் வந்து அந்தளவுக்கு அறிவு புகட்டி விடுவான். அதில் சமஸ்கிருதத்துலேயும்
சமஸ்கிருதங்கிற மொழி இல்லப்பா, என்ன சார் அது? 22 தெய்வீக மொழிங்கிறான். சமஸ்கிருதங்கிறது மக்கள் பேசுகிற மொழியா? எங்காவது ஒரு ஊரில் பேசிட்டு இருக்கானா? இல்லைல்ல. அப்போ அதுக்கு நீ கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக சமஸ்கிருதம் என்ற ஒரு 15,000 பேர் 10,000 பேர் பேசுகிற மொழிக்கு நீ அவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்கியதன் நோக்கம் என்ன? அதை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வரதுக்கா, இல்லை இந்தியாவில் எல்லா மக்களையும் பேச வைப்பதற்காகவா? எதுக்காக அது? அது தெய்வ மொழிங்கிறான். அது வந்து உள்ளே போய் குருக்கள் போய் அங்கே இதில் சமஸ்கிருதத்தில் சொல்லி மந்திரம் ஓதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன ஓதுறாருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஒரு மொழி தெரிந்த கடவுளுக்கே ஒரு மொழி தெரியும். ஆமாம், அவருக்கு 2 மொழின்னு நமக்கு ஏன் 3 மொழி? அவருக்கு அதில் சொன்னாலும் தெரியுமா? தமிழில் சொன்னால் ஆண்டவன் வந்து ஏற்றுக்க மாட்டாருங்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீ 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளை வந்து வாழ்த்தி வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவார், 2 வார்த்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. 100 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ ஒழிஞ்சு போடா இத்தோட அப்படின்னு கூட அவன் வந்து சமஸ்கிருதம் சொல்லலாம். நமக்கு என்ன தெரியுது? சரி சார், நீங்கள் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகிறீங்க, 5,000 ரூபா கேட்குறாரு. 5,000 ரூபா கொடுக்க முடியாதியா, நான் 2,000 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? 5,000 ரூபா வராட்டி மரம் 2,000 வருது இல்லை, அது ஏன்டா விடுவானே? 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உன்னை நல்லபடியாக வாழ்த்தி 4 வார்த்தை சமஸ்கிருதத்தில் பேசி மந்திரம் சொல்லுவேன். நீ 2,000 கொடுக்குறியா? சரி நீ கூட நான் பார்த்துக்கிறேன்ட்டு 2,000 வாங்கிக்கிட்டு வந்து என்னை வந்து வேற மாதிரி என்ன வந்து வாழ்த்துவதற்கு பதிலாக எதிர்மறையா எதையாவது 4 வார்த்தையை சொல்லிட்டு போனா அது ஒன்றும் பலிக்க போறதில்ல. அவர் வாழ்த்தினாலும் பலிக்க போறதில்ல, திட்டினாலும் பலிக்க போறதில்ல. இருந்தாலும் அந்த துரோகத்தை அவன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவர் நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரா என்ன சொன்னார் நம்மளை பத்தி நமக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? அதனால வந்து இது வந்து ஒண்ணுமே யாருமே நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு மொழியை நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக இந்திய நாட்டினுடைய வரிப்பணத்தை ஜிஎஸ்டிங்கிற பேரில் இதில் எதையோ வாங்கி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அந்த மும்மொழி 3வது மொழியாக நாங்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தை மட்டும் சொல்லலை, 22 மொழிகளிலும் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதுதான் முன்னே உதாரணம் சொன்னேன். ஒரு கிளாஸில் 8 பேர் வந்து 5 பேர் ஒவ்வொரு மொழியை நான் படிக்கிறேன் 3வது மொழியான்னு சொன்னான்னா யாருமே இல்லைங்க. இங்கே ஹிந்தி டீச்சர் இருக்காரு, இல்லைன்னா சமஸ்கிருத டீச்சர் இருக்கிறாரு, இல்லை மிஞ்சி போனால் கர்நாடகத்தை ஒட்டின பகுதியில் வந்து கர்நாடக டீச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 8 ஒரு கிளாஸில் 40 பசங்க இருந்தால் 40 பிள்ளைகளுக்கு வந்து 8 விதமான மொழிகளை அவர்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் 8 டீச்சரை போட முடியுமா? 5 பேரையும் உட்கார வச்சு தனியாக பாடம் எடுப்பதற்கு அந்த இடத்துல கிளாஸ் இருக்குமா? அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து வசதி வாய்ப்பு இருக்குமா? அந்த 8 டீச்சருக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? மத்திய அரசாங்கம் கொடுக்குமா? மத்திய அரசாங்கம் அவ்வளோ டீச்சரையும் நேமையா? எல்லா 22 மொழி டீச்சரையும் ஸ்கூலில் வச்சுக்க, நான் எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுக்குறது என் பொறுப்பு, அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. நம்ம இந்த ஸ்டாலின் சொல்லி எப்பா ஏற்றுக்கப்பா, அப்போ 22 மொழிக்காரரும் வந்து உட்கார்றாரு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 22 மொழியையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அரசு பள்ளியில் வாத்தியார்களை நியமிக்கணும். யார் சம்பளம் கொடுக்குறது? இப்போ இதில் கூட 60-40 தானா? அதுதான் சொல்ல வந்தேன். நடைமுறை சாத்தியம் இல்லாமல் சும்மா வாய் பேச்சு அப்படி சொல்லுவது. நான் வந்து உங்களை தமிழை வந்து நான் இதை சொல்லல, இந்திய நான் கட்டாயப்படுத்தல, 22 மொழியில எதை வேணாவது எடுத்துங்க, இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற வேலை. இல்லை, முதல்ல என்ன சொன்னாங்க, அதில் இருக்கிறதே சமஸ்கிருதம் இந்தின்னு இருந்தது. இவங்க வந்து எதிர்ப்பு வந்த உடனே 22 மொழின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒதுக்கீடு பண்ணது தமிழ் மொழிக்கு எவ்வளவு, சமஸ்கிருதம் பாருங்க, இந்திக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஆனால் மற்ற மொழிகளுக்கெல்லாம் கிடையாது. அதாவது அதுதான் அவங்க ரொம்ப தந்திரசாலிங்க சார். நீங்கள் அமித்ஷா மாதிரி மிகப்பெரிய தந்திரசாலி. நீங்கள் ஒரு 2,000 பேரை கொலை பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த நாட்டினுடைய உள்துறை மந்திரியாக இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா எவ்வளோ பெரிய விஷயம் சார். 2,000 பேரை 2002 வந்து கோத்ராவில் வந்து சாகடிச்சிட்டு ஒருத்தர் நேரடியாகவே கொலை பண்ணி அந்த கொலை கேஸில் நீ பம்பாயில் போயிரு, குஜராத்துக்குள்ளே இருக்கக்கூடாது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கடைசியில் அவருக்கு விடுதலை பண்ணி கொடுத்தது யார்? கேரளா கவர்னராக இருந்த நான் தமிழர் ஒருத்தர். அவர் விடுதலை பண்ணதுக்கு அவருக்கு என்ன தெரியும் பரிசு? கேரளா கவர்னர் இல்லைங்களா? அது மாதிரிங்க தந்திரசாலின்னா நம்பர் 1. அவர் தந்திரத்தின் முன்னால் காங்கிரஸ் ஆகிய நாங்கள் நிற்க முடியவில்லை. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். குற்றம் செய்கிறவர்கள், தவறு இழைக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு பெயர் தந்திரசாலியா? ஆமாம், தந்திரம்னா அவங்களுக்கு வந்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நேருது, மிகப்பெரிய ஒரு ஏதோ நம்மளை எதிர்நோக்கி ஒரு பெரிய பாதகம் வருது, அதுலேருந்து ரொம்ப தந்திரமாக அவன்கிட்ட வாயை கொடுக்காம திட்டு வாங்காமல் நைஸாக நழுவி ஒரு கும்பிடு போட்டு நான் போயிட்டு வராங்கன்னு வர்றது தான் தந்திரம். அது நல்லது. அந்த சமயோசித புத்தியோட காப்பாற்றுவதற்காக அது தந்திரம். உள்ள ஒருவனை காப்பாற்ற வேண்டும். அப்போ வந்து நீங்க தந்திரத்தோடு அவனை காப்பாற்றுவது என்பது புத்திசாலித்தனம். ஆனா ஒருத்தனை படுகொலை செய்ய வேண்டும், மறைந்திருந்து தாக்குவது. நம்ம ராமாயணத்திலேயே எவ்வளவு காட்சிகள் வருது. மறைந்திருந்து தாக்கிதான் ஒருவனை வந்து கொல்ல முடியும்னா அதையும் செய்யறான்ல, அதையும் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. அதுக்கு என்னடா பெரிய ராஜதந்திரமா அது?
நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற இல்லை தோல்வி அடைங்க. நீ மறைமுகமாக இருந்து அம்பை எய்து ஒருவனை கொல்றான் இல்லையா, வாலி கதையெல்லாம், அதெல்லாம் வந்து நியாயமா அது? அதுதான் நீங்கள் வந்து வேஷம் போட்டு கொண்டு போய் நம்ம கர்ணனில் என்ன காட்டுறான், வேஷம் போட்டு கொண்டு போய் யாரோ மாதிரியா நேரடியாக போவேன், அந்த குண்டலத்தை நான் தாயா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக நிற்க வேண்டியானே. நீ ஏன் வந்து மறைஞ்சு வேகமாக வேஷம் போட்டுக்கிட்டு போய் அதை கொஞ்சம் பெற்று எனக்கு அது தானம் கொடுன்னு நீ கேட்டு அவன் உயிர் எடுக்கணுமா? இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நீ இதுதான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பான வரலாற்று உண்மைகள்னு சொல்லி காட்டுறீங்களா? எல்லாம் ஒரு கற்பனை காவியம் சார். அந்த கற்பனை காவியத்தையே உண்மை என்று நம்ப வைத்து மக்களை மூடர்களாக்கி, இல்லைன்னு சொன்னால் நான் வந்து திரிகோண சம்பவத்தில் வந்து நான் தான் குளிக்க போகிறேன்னு சொல்லி 50 கோடி 60 கோடி பேர் குளித்ததா சொல்கிறாங்க. அது உண்மையே பொய்யோ? ஆனால் எவ்வளோ பெருச சத்தம் அதில். டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினரை போய் அந்த நெரிசல் ஒரே நாளில் 18 பேர் சாகடிக்கப்பட்டார்கள்ல. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி என்ன சார் இருக்குது? உன் உயிரை கொடுத்து தான் நீ அதில் போய் குளிச்சுட்டு வரணுமா? சரி, ஒரு ஆற்றுல வந்து 100 பேர் குளித்தாலே அசுத்தமாயிடும் சார் ஒரு நாளைக்கு. இனி 50 கோடி 60 கோடி பேர் போய் அந்த முக்குடல் சங்கமத்தில் போய் நீங்கள் குளிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அசுத்தமான தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்க? அதுவே பாவம் இல்லையா? அதுக்கு கேட்டால் நாங்கள் பாஸ்பரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி குடிக்கிற அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அறிக்கை வருது. இது உண்மையா? இதை நம்பி போய் அதில் குளிக்க போகிறவர்கள் எவ்வளவு பெரிய, ஏன்னா அவங்கெல்லாம் புண்ணியம் நினச்சிட்டு போனவங்கள போய் நான் திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க புண்ணியம் நினச்சி போய் குளிக்கிறாங்க, நான் போய் அதை திட்டிகிட்டு இருந்தால் எனக்கு அர்த்தம் இல்லை. என்னுடைய மனநிலை அப்படி, அது தவறு. முக்கூட சங்கமத்துக்கு நானும் போய் குளிச்சிருக்கிறேன். எப்போ இந்த மாதிரி ஒரு முக்கிய நிகழ்வு இல்லாத போது என் தாய் தந்தையருடைய சாம்பலை எடுத்துக்கொண்டு எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. எது இறைவனிடம் நம்ம வந்து அப்பா அம்மாவனுடைய இதை கொண்டு போய் அங்கே விட்டோம்னா ஏதோ நமக்கு நல்லது ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற சின்ன சின்ன நம்பிக்கைலாம் இருக்குது. அந்த நம்பிக்கை நடிப்பில் நாம முக்கூட சங்கமத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஐயர் தான் அதே சமஸ்கிருதத்தை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது இப்போ இல்லை, இப்போ நான் கொஞ்சம் முற்போக்காகிட்டேன். முன்னே நான் சின்ன வயசில் ஒரு 40 வயசில் போய் நாங்கள் தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் கொடுத்து நடுவில் போட்டில் ஏறி 250 ரூபா கொடுத்து ஒரு போட்டில் ஏறி நடு முக்கூட சங்கமத்தில் கொண்டு போய் அதை தண்ணியில் கரைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அப்படி தான் வந்திருக்கேன். அது வந்து நீங்கள் செய்யுங்க, உங்கள் நம்பிக்கையை நான் வந்து வீணடிக்க விரும்பவில்லை, செய்யுங்க சார். அது மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு 10-15 நாளுக்குள்ளே 50 கோடி பேர் 60 கோடி குளித்தோம்னு சொல்லி நீங்கள் அதனால் நோய் வந்து உடனே வராது சார். அதனுடைய தாக்கம் கொஞ்சம் நாள் கழிச்சு தெரியும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதனால் ஒரு 4 பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சாவுவான். அது இதனால தான் செத்தான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான்ப்பா. ஆனால் இதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம். இப்போ தமிழ் தேசியம் அது எனக்கு ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்ன விஜய் அவருடைய அப்பா அம்மாவும் போய் அங்கே அந்த இதை குளிச்சுட்டு வந்திருக்காங்க. அவரை வந்து முதல்ல வந்து ஒரு கிறிஸ்டின்னு சொல்லி கேவலப்படுத்தியதே பிஜேபி தான். ஆமாம் இல்லையா? அவருக்கு பேருக்கு முன்னால் ஜோசப் விஜய்ன்னு போட்டு, ஏன்னா அவர் இந்துக்கு எதிராக பேசுகிறார் என்று விஜய் வந்து கேவலப்படுத்தணும்னு ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு கேவலப்படுத்துறது அவங்க தான். அப்புறம் அவங்களுக்கே அந்த நாலேஜ் அந்த அறிவில்லை, நம்ம என்ன பண்ணுறது? அது சார் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டு வந்து அப்படியே திமுகவுக்கு போகிறது. கிட்டத்தட்ட 100% தான் 80% ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக போகுதுன்னு ஒரு கணக்கீடு இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியில் உள்ள தலைவர்களுக்கு தெரியும். அதில் கிறிஸ்தவ ஓட்டையோ முஸ்லீம் ஓட்டையோ ஏதாவது ஒரு வகையில் பிரிக்கிறதுக்கு அதில் ஜோசப் விஜய் என்பவரை இவன் வந்து பணம் கொடுத்தானோ இல்லை தூண்டி விட்டானோ வேறு ஏதோ ஒன்று வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ தெரியாது. இவரை தூண்டி விட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க சொல்லி அந்த இதன் மூலமாக நீ எல்லா சர்ச்சிலையும் போய் நான் ஜோசப் விஜய் நான் வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு ஒரு கும்பிடு போடுறாருன்னு வச்சுக்கோவேன். 100 கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் 10 பேர் போகிறதுக்கான 10 பேர் இல்லை 50 பேரை கூட வச்சிருப்பீங்களா? ஐயோ, இது வரைக்கும் நம்ம கிறிஸ்தவ மனத்தில் வந்து எவனும் ஒருத்தர் வந்து தலைவராக வரலப்பா. யாருமே வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்க மற்ற கட்சிகள்லாம் வரான், திமுக வருது, அதிமுக வருது, காங்கிரஸ் வருது, நம்ம மதத்தை சேர்ந்தவன் யாருமே வந்து ஒரு முன்னிலை வைக்கல. தமிழகத்தில் நான் வர்றேன் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை வர்றாரா வரலையா, நான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அந்த வார்த்தையை சொல்லி எந்த கிறிஸ்தவம் இது வரைக்கும் வந்திருக்காங்க? அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு ஒரு கிறிஸ்தவ சர்ச்சில் போய் இவர் வந்து தேர்தலின் போது வணக்கம் போட்டு, ஐயா நீங்கள் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் போட்டீங்க, எனக்கு இப்போ நான் ஒரு ஜோசப் விஜய் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டு என்னை ஆதரிங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய திரை உலக பிரபலத்தை வைத்து ஓட்டு போடுகிறவன் வேற. அவன் மதத்துக்காக ஓட்டு போடல, விஜய் மீது வைத்திருக்கிற பாசம் அன்பு அது இனம் புரியாத அன்பு, தேவையில்லாத அன்பு தான். இருந்தாலும் ஏதோ ஒன்று ஓட்டு போடுறான்னு வச்சுங்களேன், அது ஒரு ஓட்டு. அது ஒரு பக்கம் ஒரு ஓட்டு வருது, ஒரு பக்கம் மதத்துக்காக ஒரு கிறிஸ்தவன் நிற்கிறாயா வந்து ஓட்டு கேட்குறாயா, நம்ம இன்னும் ஒரு ஓட்டு தானே போட போகிறோம்,
அவர் வேற எந்த கேட்குறாரு? அந்த ஓட்டை தான் போடுவோமே அப்படின்னு குடும்பமாக ஒரு 100% 50 பேர் ஓட்டு போட்டான்னு வச்சுங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டிய அந்த ஒரு 17-18% ஓட்டு பாரு, முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, அதில் வந்து ஒரு 10% அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் முஸ்லீம் தான், அவர் பிஜேபி வந்து அவர் தூக்கி பிடிச்சி பேசுகிறார், என்னோடலாம் உட்காந்து டிவியில் பேசியிருக்காரு. அது மாதிரி தன் சுயநலத்துக்காக ஒரு கூட்டம் பிஜேபிக்கு ஆதரவாக வேலை செய்யுதில்லை. வட இந்தியாவிலாம் அப்படி வேலை செஞ்சு தான் ஜெயிக்குது சார். ஊப்பிலெல்லாம் சில இடங்களில் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரிங்க ஓட்டை எப்படி எல்லாம் பிரிப்பது? தமிழக மக்களை ஒருங்கிணைந்து வாழக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். அதில் வந்து மத ரீதியாகவும் பிரிக்கணும், சாமி போதும் அது இதுன்னு சொல்லி அதை வச்சு பிரிக்கணும். நீங்கள் வந்து கோயில் குளம் அது இதுன்னு எவ்வளோ சார் டிவியில் வருது பாருங்கள். அவனுக்கு ஆதரவான டிவியில் தொடர்ந்து பாருங்கள். நமக்கு எந்த ஊருன்னே தெரியாது, அந்த ஊர் கோயில், அதை நீ காட்டணும்னு அவசியம் இல்லை. அங்கே தேர் இழுத்துக்கிட்டார்கள் போருங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். எல்லாம் மாற்றி இந்த ஊர் அந்த ஊர், ஏதோ முக்கியமாக திருத்தணி திருப்பரங்குன்றம் அப்படி தான் காட்டுறதை நான் பார்த்துருக்குறேன். முன்னெல்லாம் பெரிய பிரபலமான அறுபடை வீடுகளில் நான் காட்டியிருக்கேன். ஒன்றுமில்ல, சாதாரண ஊர் சார். ஒரு சின்ன வில்லேஜில் எல்லாம் வந்து தேர் தூக்கிட்டு போகிறாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, சாமியை தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாமே டிவியில் காட்டணும். அப்போ நீங்கள் 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரத்தை இந்த ஊர்வலம் போகிறது, தெருவில் வந்து சாமி தூக்கிட்டு போகிறது, சாமி கும்பிட்றது, இதையே காட்டிக்கிட்டு இருந்தோம்னா மனிதனுடைய மக்களுடைய மைண்ட் செட்டை வேறு திசை மாற்ற விடாமல், வேறு கோணங்களில் மாறி போய் விடாமல், நீங்கள் எந்த நேரமும் சாமி பூதம் அது இதையே அவன் யோசனை பண்ணிட்டு தான் வச்சுக்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? இவன் ஒரு பக்கெட்டை தூக்கிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு நான் அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் எல்லாத்துக்கும். நம்ம பாருங்கள், நீங்கள் டெய்லி ஏதாவது ஒன்று வரும், அமாவாசைம்மா, அப்புறம் கார்த்திகை தீபம்மா, அது வரிசை பூரா வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ நீ டெய்லி கோயிலுக்கு போகலாம். ஆக மொத்தத்தில் இந்த கோயிலில் வந்து இந்த தட்சிணை வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது சார். நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன், இவங்களுக்கெல்லாம் இனிமேல் வாழ்க்கை எல்லாம் போயிடுமோன்னு. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துட்டு சார். 60 கோடி பேர் போய் திருவிழா சம்பவத்தில் குளிக்கிறான்னா நிச்சயமாக அவன் கோயிலுக்கு போகிறால தான் இருப்பான். அவன் நிச்சயமாக இவங்க கோயிலுக்கு போகும்போது அவனுக்கு நீங்கள் தட்டில் 10 ரூபா போட்டிங்கன்னா வெறும் குங்குமமும் விபூதியும் கொடுப்பாங்க. 100 ரூபா போட்டால் மாலையெல்லாம் கொடுத்துருவாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. தொடர்ந்து 100 ரூபா கொடுத்தீங்கன்னா மாலை கொண்டாந்து போடுறாங்கல்ல. அப்போ என்ன நீ வேறுபாடு பார்க்குற? நான் என் வசதிக்கு நான் 10 ரூபா தான் போட முடியும், அவனுக்கு வசதி இருக்கு 100 ரூபா கொடுத்தா நீ மாலை கொண்டாந்து போடுவியா? அது சாமி கழுத்தில் இருக்கிற மாலையில் ஒன்றை தூக்கி கொண்டாந்து போடுவார். இவர் நினைச்சுவாரு, சாமி கழுத்தில் இருந்த மாலையை நம்ம வந்துட்டியா, சாமிக்கு ஈக்குவல் ஆகிட்டான் நம்ம, அந்த திருப்தியோட வீட்டுக்கு வரான் சார். ஐயோ இதெல்லாம் சொல்ல போனோம்னா நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. எனக்கு என் பேரே முருகையன், நான் பேரை முருகையன் வச்சுக்கிட்டு நான் இது மாதிரி இந்த இந்து மத இது சாத்தியங்களை பற்றி நான் இப்படி பேசுகிறத பல பேருக்கு என்னையா இப்படி பேசலான்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் மக்கள் வந்து மதிமயங்கி மூடர்களாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ நம்பிக்கையரு, நீ கோயிலுக்கு போ, சாமி கும்பிடெல்லாம் பண்ணு, இதிலெல்லாம் மயங்காத. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, ஒரு கடவுள். அது எந்த கடவுளாகவும் இருக்கலாம். அது இயேசுவா, அல்லாவா, முருகனா, அதெல்லாம் சிவனா, சக்தியாங்கிறதுலாம் வேற. நீங்கள் ஏதோ ஒன்று கும்பிடுங்க, நம்பிக்கை வச்சுருங்க. நீங்கள் இயற்கையே சாமியாக கும்பிட்டவன் தான் தமிழன். இயற்கையே தான், மரம் செடி கொடிகளை சாமியாக கும்பிட்டவன் தான் தமிழன். அதனால் நீங்கள் சூரிய பகவானை நம்ம கும்பிட்றோம்ல பொங்கலுக்கு, அது உண்மை. இந்த சூரிய பகவான் கொடுக்குற ஒளியினால தான் நம்ம வந்து உணவே கிடைக்கிது நமக்குங்கிறதுனால அது வந்து நன்றியோடு நன்றி சொல்லுகின்ற விழா, அதெல்லாம் தப்பு இல்லை. ஐயா, உங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கூட்டணி விஜய் அவர்களுடைய அரசியல் வரவால் பாதிக்கப்படும், அதாவது வாக்கு விகிதம் குறையும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அதுதான் உங்களுக்கு நிறைய விளக்கம் சொன்னேன். இப்போ நீ கேட்குறதுக்கு முன்னே விளக்கம் சொல்லிட்டேன். ஒரு பக்கத்தில் வந்து அவர் ஒரு சினிமா ஆக்டர், ரொம்ப எம்ஜிஆர் அளவுக்கு பாதிப்பு இருக்கலாம் அப்படின்ற நிலைக்கு தான் வந்துட்டீங்க. ஆமாம், அது வந்து அவர் எம்ஜிஆர் அளவுக்கு சிவாஜி அளவுக்கு பிரபலமானவராக இல்லாட்டியும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனுடைய ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் கூட்டம், ஒரு சிறு கூட்டம், அரசியல் பெருசாக நினைக்காதவர்கள், நம்ம ஒரு ஓட்டு தானையாக போட போகிறோம், நம்ம தலைவர் அவர், நம்ம நடிகர் தான் தலைவர். இப்போ அப்படி இருக்கும்போது சார், நீங்கள் எம்ஜிஆருடைய கூட்டம் இல்லைன்னு சொன்னால் திமுக ஜெயிச்சே இருக்காது சார், புரியுதுங்களா? நான் அதனால் வந்து சினிமா ரசிகர்களை கொச்சைப்படுத்துவதாகாது. எம்ஜிஆரை நேசித்தவர்கள் இல்லை என்றால் திமுக 67 ஜெயிச்சிருக்காது. அவர் எம்ஆர் ராதா சுடவில்லை என்றால் அப்போ கூட ஜெயிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் சுட்ட உடனே எம்ஜிஆரை யதார்த்தமாக கொஞ்சம் நேசித்தவங்க கூட ஐயோ அவரை சுட்டுவிட்டான் ஐயா, காங்கிரஸ் ஐயா காரணம், எம்ஆர் ராதா காங்கிரஸ்காரர், அவர் பெரியார் கட்சிக்காரர். ஆனாலும் பெரியார் அப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு, 67 பெரியார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறார். அவருடைய தொண்டராக இருந்தவர் தான்
ராதா. எம்.ஆர். ராதா அவர் சுட்டதுனால அது பழி எங்களுக்கும் வந்தது. காங்கிரஸ் தூண்டுதலில் தான் அவன் சுட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்தது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இப்போ விஜய் மேலே வந்து ஒரு சிறு பற்று உள்ள ஒரு கூட்டம் அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் சொன்ன பாருங்க, கிறிஸ்தவருங்கிற அடிப்படையில் அவர் வெளிப்படையாக போய் அப்படி ஏதாவது பேசினார், நான் பேச மாட்டார்னு நினைக்கிறேன், அப்படி ஏதாவது பேசினால் அது ஒரு கூட்டம் கொஞ்சம். இப்போ 2026 தேர்தல் களத்தில் விஜய் அவர்கள் வேறு சில கட்சிகளோடு கூட்டணி வைத்து களம் கண்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சார், அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பேசிக்காக கொஞ்சம் ஓட்டு வங்கி உள்ள கட்சி. அது 40% இருந்தது, இப்போ 20க்கு வந்துருச்சு. அவங்க 20%ங்கிறது பெரிய ஓட்டு வங்கி தானே. அதனால் 20% ஓட்டு வங்கி இருக்கும்போது ஒரு கால் வந்து விஜய்க்கு வந்து ஒரு 10% ஓட்டு ஏதோ ஒன்று சினிமா நடிகருங்கிறதுனால ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன், அது வரக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. 5% இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 10 வருதுன்னு வச்சுங்க. ஐயோ விஜயும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க, அவங்க தான் ஏன் ஆட்சி அமைப்பாங்க, அவங்க தான் ஏன் வரப்போறாங்க தமிழ்நாட்டில், திமுக ஜெயிக்காதியா அப்படின்னு ஏதோ ஒரு யூகத்தை மக்கள் மத்தியில் யார் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு ஓட்டு போடணுங்கிற சிந்தனை உள்ள மக்கள் ஒரு 3% 5% இருக்கிறாங்க. யார் ஜெயிக்க போறானோ அவனுக்கு ஓடு, அப்படி மக்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ நீங்கள் விஜயும் அதிமுக கூட்டு சேரும்போது ஒரு காலம் அவர்களுடைய ஓட்டு வங்கி பெருகிவிடும், அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே அவருக்கு போய் நம்ம வேலை செய்வோம், அவருக்கு ஓட்டு போடுவோம்னு ஒரு கால் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி விட்டால் அவருக்கு அந்த வாய்ப்பு கூட இருக்கலாம். இப்போ 2 பேருமே எங்கள் தலைமையில் கூட்டணி, அவங்க தலைமையில் கூட்டணி, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 4 முனை வந்தாலே ஒன்று சீமான், ஒன்று வந்து ஏடிஎம்கே, இல்லை அவர் கூட சின்ன சின்ன கட்சிகள் 1 2 பிரேமலதா இருக்குது, அது மாதிரி இன்னொன்று 2 கட்சி வருதுன்னு வச்சுங்களேன், அவர் கூட்டணி. பிஜேபி இப்போ இருக்கிற மாதிரி பாட்டாளி, அதில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட இருந்தால் அவர் கொஞ்சம் ஓட்டு வங்கி கிடைக்கும். பிஜேபியிலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு போயிட்டா அதிமுகவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்து விடும், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது கடைசி வரைக்கும் அரசியலில் எதுவும் நிரந்தரமான முடிவல்ல, அது எல்லாருமே அப்படி தான். இல்லைப்பா, அந்த கட்சியோட அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா இது வரைக்கும் அவங்க பேசிட்டு வந்ததெல்லாம் மக்கள் அதெல்லாம் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க சார், அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நீ வருங்க, நேற்று நைட்டு வரைக்கும் ஒன்று நம்மெல்லாம் வரலாற்றை பார்க்குறோம். வைகோ வச்சுக்கோங்க, முதல் நாள் நைட்டு வரைக்கும் திமுக பேசி சீட்டு ஒதுக்கியாச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய மாநாட்டில், மதுரையிலே இங்கே ஒரு மாநாட்டில் அவருடைய கட் அவுட்டெல்லாம் வச்சு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து போயிட்டார் இல்லையா. அதெல்லாம் நடந்திருக்குல்ல நாட்டில், நடக்காத ஒன்றும் இல்லை. அதில் இவங்க மட்டும் பெரிய யோக்கியரா அவங்களெல்லாம் விட. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் என்று சொன்னால் இப்போ இருந்த நிலையை விட அதிமுக இன்னும் மோசமான நிலைக்கு போய்விடும். அது நம்மளுடைய கருத்து, உங்கள் கருத்து அதாக இருக்குது, ஏன் கருத்து அதுதான். அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு கால் விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் அது வேற கதை. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புங்கிறது தான் இங்கே முக்கியமான கருத்தாக இருக்குது தமிழ்நாட்டில். பிஜேபி வளர்ந்ததோ வளரலையோ, ஆனால் பிஜேபியை வரவிடக்கூடாது என்பதிலே தமிழக மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் தான் திமுகவை பிடிக்கிறதோ இல்லையோ, அந்த கூட்டணியை பிடிக்கிறதோ இல்லையோ ஓட்டு போடுறாங்க இல்லையா. இப்போ காங்கிரஸ்காரனுக்கே திமுகவோட கூட்டு சேர்றதுல பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்காக பிஜேபி ஓட்டு போட்டுருவானா? அப்போ என்ன நினைப்பான், பிஜேபி வரக்கூடாதியா, அப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா திமுக ஓட்டு போடியா, அப்படி தானே போடுவான். அப்படி தான் இங்கே ஜெயித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அது மாதிரி வந்து இப்போ விஜய்ங்கும் போதுங்க அவன் ஒன்றும் பிஜேபி ஆதரவாளர் மாதிரி இது வரைக்கும் காட்டல. வெளிப்படையாக எனக்கு பிஜேபி கொள்கை ரீதியான எதிரி, அப்புறம் பாயாசம் அது இதுன்னு பேசுகிறாரு. அது என்ன தெரியுமா அர்த்தம், அவன் எப்படி நமக்கு எதிரி அது மாதிரி தான் திமுக எதிரின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் வந்து இதுன்னு சொன்னால் இவர் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதுக்கு தான் கருணாஸ் ஒன்று சொன்னார், அவர் பாயாசத்தில் பாதரசம் யார்ட்டையும் ஒட்ட மாட்டார், உருக்குலைச்சிருவார். அதாவதுங்க சும்மா வாயில் வந்தது ஏதோ ஒன்று பேச சமாளிக்கிறாரு. நேரடியாக அவர் பிஜேபி அட்டாக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நேரடியாக கடுமையான அட்டாக்கை வந்து விஜய் கொடுக்கல. அதனால ஒரு காலம் அதனால தான் பிஜேபியால் ஏவி விடப்பட்டவர் விஜய் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுதான் சொல்ல வரேனா, அவரோட சேரக்கூடாது. பிஜேபியோட சேராமல் இருந்தால் ஒரு திமுக ஓட்டை, இவர் வந்து பிஜேபி ஆதரவாளர்னு தெரிஞ்சு போயிட்டா எவனும் ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பூராமே திமுக ஓட்டு போட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான பிஜேபி எதிர்ப்பு நிலை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இருக்கா? இருக்கு, அது மெஜாரிட்டியாக இருக்குது. நீங்கள் பிஜேபிக்கு முன்ன ஊருக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா இப்போ 6 பேர் இருப்பாங்க. 2 பேர் கூடியிருக்கலாம், ஒருத்தர் 2 பேர் கூடியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த புதிய சமுதாயம் வந்திருக்கு இல்லையா, புதிய வாக்காளர்கள், அதில் கொஞ்சம் 1-2 பேர் அப்படி இப்படி. சரி, சில பேர் ஆதாயத்துக்குன்னு அரசியலுக்கு போகிறவங்க இருக்காங்க. எந்த ஆதாயத்தையும் பார்க்காமல்
பொது இடத்துல வேறு மாதிரி பேசுகிறாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக, வெளியில் வந்தால் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், அதாவது நீங்கள் எந்த ஆதாயத்தையும் பார்க்காமல் ஒரு சமூக தொண்டு மனப்பான்மையில் அரசியலில் வந்தவர்களெல்லாம் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு. அந்த தலைமுறைலாம் போயிடுச்சு. தேசத்துக்கு பாடுபட்டவர்கள் இவர் பின்னால் நாம் நிற்க வேண்டும். என்னாலும் அப்படி தான். காமராஜர் இந்த நாட்டுக்காக 9 ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்து 9 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்து எங்களுக்கெல்லாம் கல்வி கண்ணை திறந்து வைத்தவர். மிக ஒரு பெரிய சமுதாயத்தையே கோடி உங்களுக்கெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அதான் எங்களுக்கெல்லாம் அவர் ஆதரித்த எங்களை போன்றவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து கல்வி கண்ணை திறந்த ஒரு தெய்வம் மாதிரி அவர் இல்லைங்களா. தமிழகத்திற்கு அது மட்டும் இல்லை, கல்வியை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் அந்த படித்து வந்து விட்டால் அவன் வேலை கொடுக்கணுமேனு தொழிற்சாலைகளை திறந்தார் இல்லைங்களா. அது மாதிரிங்க நீங்கள் அவனுக்கு சாப்பாடு வேணும்ல, அப்போ சாப்பாடு வேணும்னா எல்லாருக்கும் வந்து அணைகளை கட்டணும்ல, தண்ணி கொண்டு வரணும்ல. தண்ணியே இல்லாமல் கடந்த பகுதிகளெல்லாம் 9 அணைகளை கட்டி பாசனத்தை பெருக்கி இந்த நாட்டில் வந்து உணவுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, உணவு வந்து அந்நியன்கிட்ட கையேந்தக்கூடாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் இல்லையா. அவர் வந்து தேசத்துக்கு கிடைத்த ஒரு இறைவனால் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாவலன் சார் அவர் இல்லைங்களா. அவருடைய தெய்வத்தினுடைய பிரதிநிதி. இல்லை, அந்த அளவுக்கு அவரை பற்றி பேசுகிறோம், அவர் செய்த செயல்களை நல்லவை என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் ஏன் அவரை பின்பற்ற தவறிவிட்டார்கள் நினைக்கிறேன். இல்லை, அவர் மனதில் வந்து காமராஜரெல்லாம் மறைக்கவே இல்லை. திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காமராஜரை இகழ்ந்து பேசுகிற தகுதி யாருக்கும் இல்லை, மனசும் இருக்காது அவர்களுக்கு. அதனால தான் இப்போ கூட பாருங்க, அவரை போல ஏதாவது செய்யணும்னு நினைக்கலையே. இல்லை இல்லை, அவர் வந்து சார் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து அண்ணா வந்து ஆட்சிக்கு வரல சார். கார்ப்பரேஷன், சென்னை கார்ப்பரேஷன் தான் முதல்ல திமுக பிடித்த ஒரு நிர்வாகம் இல்லைங்களா. காமராஜருடைய ஆட்சி தான் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், அது வந்து அண்ணாவுக்கு ஒரு வகையில் பிடிச்சிது. என்ன தெரியுமா, நீங்கள் போய் சார் என்ன ஆங்கிலத்தை வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்துறீங்க, ஆங்கிலத்தை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு போய் அண்ணாவும் மீனராஜன் போல் 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐயோ நீ ஆங்கிலத்தை எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹிந்தி உட்காந்துறியா, அதனால் அந்த முயற்சி பண்ணாதீங்க. எப்படி சார் ஒரு காங்கிரஸுக்காரன் வந்து மொழியை ஆதரிப்பான், இந்தியை ஆதரிப்பான்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, இது ரகசியம். இது நான் இங்கே சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். என்ன, ஐயோ நீ ஆங்கிலத்தை எடுத்துடலாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹிந்தி உட்காந்துரும், புரியுதுங்களா. நம்ம பிள்ளைங்கெல்லாம் முன்னுக்கு வர முடியாது, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போயிட்டாங்களாம் அவங்க. அண்ணாலாம் அதிர்ந்து போயிட்டாராம். யோ நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கோம், அவர் மனசில் பாரியா எவ்வளோ உயர்வான ஒரு கருத்தை வைத்திருக்காரியா, அவர் தான் உண்மையிலேயே மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு செலவு வச்சது யார் சார்? ஜிம்கானா கிளப்புக்கு எதிர்த்தாப்புல காமராஜருக்கு முதல்ல உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு செலவு வைத்தது இந்தியாவிலேயே காமராஜருக்கு தான். ஜிம்கானா கிளப்புக்கு முன்னால் வச்சது சென்னை மாநகராட்சி தானே வச்சது. அதை யாரை கூப்பிட்டு வந்து திறந்தாங்க? ஜவஹர்லால் நேரு போய் கூப்பிட்றாங்க சார் அந்த சிலையை திறக்கிறதுக்கு. அவர் சொல்கிறார், என்ன உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு செலவு வைக்கிறீங்களா, இருந்தாலும் நீ எதிர்கட்சி, எங்களுடைய எதிர்கட்சியாக இருக்க நீ அவருக்கு செலவு வச்சதுனால அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது, நான் வந்து திறக்கிறேன்னு வந்து அவர் திறந்தார் சார். அதனால் அன்னைக்கே காமராஜர் வந்து திமுக மனசில் இடம்பெற்று பிடித்து விட்டார். ஆனால் அரசியல் ரீதியாக அவரை எதிர்த்து போராடணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சாங்க. அது தேவையில்லை. அரசியலில் வந்து நீங்கள் எதிர்த்து பேசினா தான் ஜெயிக்க முடியும், பேசுனாங்க. ஆனால் மனதார வந்து அவர்கள் காமராஜரை ஏசுகின்ற அளவுக்கு அவர்கள் மனசில் இல்லை. இன்னைக்கு ஒரு உதாரணம், திருத்தணியில் காமராஜர் பெயரில் இருந்த, நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான உதாரணம். திருத்தணியில நீங்க கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு முடிவெடுத்து அதுக்கான வந்து பட்டயமெல்லாம் அடிச்சு என்னென்னோ பண்ணிட்டாங்க, போர்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் வந்து அதை எதிர்த்து பேசினார். பேசின உடனேச்சு செல்வ பிறந்தகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. செல்வ பிறந்த உடனே என்ன பண்ணார், ஒரு கோரிக்கை வச்சார். என்ன நடந்தது? இப்போ இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை தொடரும் அறிவிச்சிட்டாங்களா அரசு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் காங்கிரஸில் யாரை வேணாலும் இகழலாம், புகழலாம், ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் இழிவுபடுத்தினால் அந்த பாவத்தை அவர் சுமப்பார். அது செய்யவே மாட்டார்கள். சரி, கலைஞர் கருணாநிதி எந்த காமராஜரை தோற்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஒரு சீனிவாசன் என்ற சீனிவாசன்கிற ஒரு மாணவனை, சட்டக்கல்லூரி மாணவனை கொண்டு போய் விருதுநகரில் நிறுத்தி அவரை வந்து தோற்கடிச்சாங்களோ அதே கலைஞர் தான் சார் அவர் செத்த பிறகு அவருக்கு சமாதி கட்டுறதுக்கோ அந்த அவர் குடியிருந்த வாடகை வீட்டை 2 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆந்திரக்காரர்கிட்ட வந்து வாங்கி அதை காமராஜர் நினைவு இல்லமாக மாற்றியதும் கலைஞர் தான். அந்த காமராஜர் சாலை என்று பீச் ரோட்டுக்கு வச்சதும் அவர் தான். அந்த இதில் வந்து சமாதி கட்டி அந்த அளவுக்கு வந்து அதை பெருசாக ராத்திரிக்கெல்லாம் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு போய் அங்கே நின்று ரெடி பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணதான். இதாவது நான் கலைஞரை நான் பெருசாக புகழ்ந்து பேசணும்னு அர்த்தம் இல்லை. அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கு உள்ள எந்த அளவுக்கு மனசில் ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் இதெல்லாம் வந்து விமர்சையாக செஞ்சார்ல. அதனால தான் சொல்கிறேன், காமராஜர் என்பது வித்தியாசமானவர் சார். அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் வந்து பெருந்தலைவர் காமராஜர். இப்போ நீங்கள் இப்போ பொதுவாக காங்கிரஸ்காரர்கள் சொல்லணும்னா காமராஜர் ஆட்சி வேண்டும், காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காமராஜர் ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க.
அந்த ஆட்சி எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? சார், நாங்கள் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் முயற்சிப்பது எங்களுடைய கடமை, நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். மக்கள் என்றைக்கு சிந்திக்கிறார்களோ, என்றைக்கு அவங்க சொல்லுவது சரிதான் என்று நினைக்கிறார்களோ அன்னைக்கு கொடுக்கட்டும் சார். அதுக்கு நாங்கள் யார் மக்களை வற்புறுத்த முடியாதுல்ல, எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நான் கேட்க முடியாதுல்ல. அவங்க ஏதோ ஒரு சிந்தனையிலே எங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எப்படினாலும் மாறலாம். இப்போ எத்தனையோ ஊரில், இப்போ ஹிமாச்சல பிரதேசத்தில் முதல்ல இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது எந்த ஊர் தெரியுமா? இமாச்சல பிரதேசம். ஆனால் அதே இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது இல்லை. அதான் சார், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட பிஜேபியை தான் அந்த மக்கள் நேசிச்சாங்களா? அப்படி நேசிச்சிருந்தா எப்படி காங்கிரஸ் இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்தது? அதனால எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், மாறணும் தெரியாது, எது வேணாலும் நடக்கலாம். அதில் என்ன தெரியுமா, இங்கே எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை இங்கே ஆரம்பிக்கவில்லை என்றால் திமுக காங்கிரஸ், திமுக காங்கிரஸ், அப்படி எப்படி எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி காங்கிரஸ்னு போட்டியில் இருக்கோ அது மாதிரி இங்கே திமுகவா காங்கிரஸாங்கிற போட்டி இருந்திருந்தால் இந்நேரம் இந்த 50 ஆண்டுகளில் நாங்கள் 20 ஆண்டு காலம் ஆண்டிருப்போம். அந்த இடத்தை பூர்த்தி செய்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் வந்த பின்னால் எங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் பாதி ஓட்டு அப்படியே போச்சு சார். அதாவது உயர் ஜாதி ஓட்டு, தலித்துகள், அந்த இவர் ஓட்டு, பிராமின்ஸ் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு எல்லாம் காங்கிரஸுக்கு தான் நிறையா விழுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, எம்ஜிஆர் வந்த பிறகு எங்கள் ஓட்டெல்லாம் அப்படியே மாறும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கேஎம் சுப்பிரமணியன் தீநகரில் நின்று ஜெயிக்கிறார், 67 ஜெயிக்கிறார். டி அனந்தநாயகி மயிலாப்பூரில் நின்று ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா? அவ்வளோ பெரிய பாதகமாக இருந்த நேரம் 50 சீட்டு தான் ஜெயிக்கிறோம் நாங்கள். அதில் பாருங்கள், சென்னையில் கேஎம் சுப்பிரமணியன் தீநகர்லையும் அனந்தநாயகி இதுலையும் ஜெயிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மக்கள், நான் சொல்லக்கூடிய அந்த பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் விழாமல் அங்கே ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஓட்டு வங்கியெல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது சார். ஏன்னா அப்போ திமுகவை எதிர்த்த ஒரே கட்சி நாங்கள் தான், பெரிய கட்சி. அப்போ பிஜேபி எல்லாம் இல்லை. அப்போ ஜனசங்கம் இங்கே கால் ஊன்றவே இல்லை. அதனால் அந்த மக்கள் எல்லாம் எங்கள் பக்கத்தில் இருந்தார்கள். இப்பொழுது பிஜேபி வளர்ந்து ஆட்சிக்கு வந்து விட்டதனால் எங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த மக்கள் அப்படியே திசை மாறி அன்றைக்கி பிஜேபி ஆதரவாகவும் அந்த ஓட்டு போயிடுச்சு. அப்புறம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் பக்கம் போயிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் போன பிறகு அந்த ஓட்டு பிஜேபி பக்கம் போயிருக்கு. அதனால தான் கொஞ்சம் பிஜேபி வளர்ந்தது மாதிரி காட்டுறாங்க. எவ்வளோ உள்ளுக்குள்ள அர்த்தம் பாருங்கள். அதனால் எங்களுடைய ஓட்டு வங்கி குலைந்ததற்கு காரணம் அதிமுக என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது தான். எம்ஜிஆர் மட்டும் திமுக விட்டு விலக்கி வெளியே வரவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். நீங்கள் பாருங்கள், 67 பெரியார் எங்களை ஆதரிக்கிறார், 71 ராஜாஜி எங்களை ஆதரிக்கிறார். இது திமுக வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து திட்டமிட்டு தொகுத்து கொடுத்தவர் ராஜகோபாலாச்சாரியார். 71 காமராஜர்கிட்ட ஐயோ நான் பெரிய தவறு செய்து விட்டேன், ஏன்னா மதுக்கடையெல்லாம் திறந்து விட்டதுனால அவருக்கு பிடிக்கல, அதை சொல்லியும் கலைஞர் கேட்கல, மதுக்கடைகளை திறந்தார் இல்லையா? அதனால அதை எதிர்த்து கலைஞரை விட்டுட்டு எங்கள்கிட்ட காமராஜர்கிட்ட நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், அதனால நான் இப்போ உங்களை மீண்டும் அந்த இடத்துல உட்கார வைப்பேன் அப்படின்னு எங்கள் கூட சேர்ந்து 71 அவர் பிரச்சாரம் பண்ண. அதுதான் 71 தோல்விக்கு காரணமே. உடனே பெரியார் என்ன பண்ணாரு, பெரியார் எங்களை ஆதரிச்ச பெரியார், 67 எங்களை ஆதரிச்ச பெரியார் அப்படியே திமுக அப்படியே மாறி போச்சு சார். அரசியலில் எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாங்கிறது இது முக்கியமான உதாரணம் இல்லைங்களா? ராஜாஜி காமராஜர் ஆதரிச்சது, பெரியார் போய் திமுக ஆதரிச்சது ஒரு தலைகீழ் மாற்றம் சார் இது. இப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதோட முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தவரையும் 2006 தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணம். அதுதான் நீங்கள் செய்த சாதனைகள்லாம் இருக்குது. நீங்கள் இலவச பஸ் போக்குவரத்து என்ற அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் அதில் ஏழை பெண்கள் மட்டும்தான் போகணுன்னு இல்லை, ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுக்கல. நீங்கள் அப்படி இல்லாமல் யார் ஒன்றாலும் நீங்கள் பெண்ணுன்னு இருந்தால் போதும் இலவசன்ட்டாங்க. அதில் மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஐடி ஊழியர் கூட பெண்கள் ஃப்ரீயாக போயிட்டு வராங்க சார். அவங்க ஓட்டு கூட விழுவும்ல, அந்த ஒரு நன்றி கடன் இருக்கும். நன்றி கடன் கொஞ்சம் என்ன, ஒரு ஓட்டு தானே போட போகிறோம்? வருஷம் பூராவும் 5 வருஷமாக நம்ம ஜாலியாக ட்ரெயினில் இதில் பஸ்ஸில் டிக்கெட்டே இல்லாமல் போயிட்டு வர்றோம். மாதம் நமக்கு அதில் ஒரு 1000 ரூபா மிச்சப்படுது. அவர் ஒரு ஓட்டு தானே கேட்குறது. அந்த நன்றி நமக்கு இருக்க வேணாமா? நன்றி நினைக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள் இல்லைங்களா? அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் போடுவான். திமுகவில் இருக்கிறவங்க போடுவாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க என்னதான் இலவசம் கொடுத்தாலும் கூட நான் அதிமுகவை தான், நான் சாவர வரைக்கும் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க சார். அந்த பற்றாளர், நான் அதை அவங்களை குறை சொல்ல முடியாது. ஆனாலும் கூட எந்த கட்சியும் சாராத மக்கள் இருக்காங்க இல்லையா? நம்மளை யார் வெற்றி பெற வேண்டும் நிர்ணயிப்பது யார் தெரியுமா? எந்த கட்சியும் சேராத பொதுவான மக்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தால் முடிவெடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பாருங்க. அந்த கூட்டம் தான் இந்த நாட்டின் ஆட்சி நிர்ணயிக்கிறது. திமுக பூரா ஓட்டு போட்டால் திமுக வராது, அதிமுக ஃபுல்லாக ஓட்டு போட்டால் அதிமுக வராது. அப்படி இருந்தால் தொடர்ந்து ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும்.
பொதுவான மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த மக்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்றக் கழகம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த இலவச பஸ் பேருந்து இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்கறது வந்து 1 கோடி பேருக்கு கொடுக்குறாங்க. அதில் 50% போட்டு போட்டதா வச்சுங்க, ஒரு 50 லட்சம் ஓட்டு அது கன்ஃபார்ம் ஆகுது சார். இந்த பஸ் பயணத்தில் ஒரு 50 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம் ஆகுது. 1 கோடி ஓட்டு ஆச்சு இல்லையா? 1 கோடி ஆச்சு. அவன் கட்சிக்காரன் ஓட்டு எவ்வளவு? அது ஒரு 50 லட்சம் ஓட்டு வச்சுங்க, எவ்வளோ ஆச்சு சார்? நீங்கள் 1 கோடி 1.5 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் 1 கோடிங்குது 1.5 கோடிங்குது. இந்த பேர் சொன்னது மாதிரி அப்படி கணக்கு போட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து 20 கோடி மக்கள் இருப்பாங்கன்னு ஒரு தடவை சொன்னாங்க. சரிங்களா? சொன்னார் இல்லையா? அது மாதிரி நம்ம அந்த கணக்கு வேண்டாம். நீங்கள் 50 லட்சம் பேர் வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அதுக்கு ஓட்டு போடக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள் 50 லட்சம் பேர். இந்த இலவச பயணத்தின் மூலமாக 50 லட்சம் பேர். இந்த இலவச இந்த 1000 ரூபா பணம் கொடுப்பது மூலமாக 50 லட்சம் பேர். இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் 1000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. பெண்ணா ஆணோ கல்லூரிக்கு போகிறவ எல்லாருக்கும் 1000 ரூபா 1000 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா 2 கோடி ஓட்டு வருது சார். 2 கோடி ஓட்டு வேணாம், 1.5 கோடி வாங்கினாலும் ஜெயிச்சிடலாம்ல. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க 1000. இதே மாதிரி இதை விட அதிகமாக 2500 ரூபா டெல்லியில் கொடுக்க போகிறதா முடிவு பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெல்லியில் அடுத்து காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்ற நிலைமை வந்துடும் நினைக்கிறீங்களா சார்? அதாவது இங்கே 1000 ரூபா கொடுக்குறத கேவலப்படுத்தி பேசினது யார்? பிஜேபி. இவங்க பணத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பி ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு அவங்க தான் கேவலமாக பேசுனாங்க இதை, இல்லைங்களா? இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க? 2500, 1000 ரூபாய்க்கு பதில் 2500 இல்லையா? அப்போ இது வந்து பாருங்கள், அப்போ நீ பணம் கொடுத்து வாங்கலாமா? மக்களுடைய வரி பணத்தை வந்து நீங்கள் அது மாதிரி பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கலாமா? நீ நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு இது பண்ண, நீங்கள் உங்கள் சாதனைகளை செஞ்சு ஓட்டு வாங்குங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலையா? இப்போ என்ன தெரியும் பண்ணுவாங்க? இப்போ தமிழ்நாடு உன்னால் 2500 ரூபா கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியாதா? அதை 3000 கூட வேணாங்க, நான் அதே 2500 நான் கொடுக்குறேன்னு இப்போ வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்கிறது நினைச்சு இருக்கு. இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கணும். இவங்க சொல்லாட்டி அண்ணா திமுக இருக்கு, அவங்க தேர்தல் அறிக்கையில் அவன் ஜெயிக்கிறோமோ இல்லையா? ஜெயிக்கும் போது பார்த்துக்கலாம் ஐயா, ஜெயிச்சு வந்தால் 2500 பற்றி அப்புறம் யோசிக்கலாம் ஐயா. என்ன இப்போ நான் 2500 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு நாளைக்கு எடப்பாடி அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாருன்னா என்ன கதியாக வருது? உண்மையிலே அதெல்லாம் அறிவிச்சாங்கன்னா எனக்கெல்லாம் வருத்தமாக தான் வரும். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாதுங்க. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ பெரிய துண்டு விழுது தெரியுமா? இப்போவே கடன் தானே சார். அவங்க போகும்போது 5 லட்சம் கோடி வச்சுட்டு போனாங்க, இப்போ 8 லட்சம் கோடிக்கு வந்துடுச்சு சார். நீ இது மாதிரியே நீங்கள் இலவசத்தை நீ அறிவிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது இதுன்னு எல்லாருக்கும் தான் எல்லாரும் தேவை இருக்குது. நீ அறிவிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது நீ எங்கே போய் முடியும்? அது எல்லையை தாண்டிடும். நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட இவ்வளவு உங்களுக்கு ஜிடிபி இவ்வளவு இருக்குன்னா இவ்வளோ தான் லோன் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த 25% தாண்டி கூட போனால் ஆச்சரியப்படுறதில்லை. வாங்க முடியாது, ஒன்றால் வாங்க முடியாது. ஆனால் நம்ம தடுமாற்றம் வரும்ல. நம்ம சொன்ன திட்டங்களை, அறிவித்த திட்டங்களை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆனால் இதுக்கு மேற்கொண்டு கடன் வாங்க முடியாது. எல்லையை தாண்டுகின்ற சூழ்நிலை இருக்குது. மத்திய அரசாங்கமும் நமக்கு உதவி செய்யாது, பணம் கொடுக்காது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க தடுமாற்றம் அடைந்து வாபஸ் பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? 67 நாங்கள் வந்தவுடன் ரூபாய்க்கு 1 படி, படிப்படியாக 3 படி, இல்லை என்றால் முச்சந்தியில் நிறுத்தி என்னை அடி, சாட்டையால் அடின்னு சொன்னார் இல்லையா? அண்ணன் யார்? இவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய அண்ணா தான் சொன்னார் சார். அது சொன்னாங்கல்ல. என்ன நடந்தது? அப்போ நாங்கள் சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை 247 கோடி. நான் அந்த தேர்தல் அறிக்கையை படித்து அந்த மனசில் அப்படியே ஊறி கிடக்க. எனக்கு 247 கோடி தமிழ்நாடு அப்போ 65, 66 தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயை 247 கோடி. நம்ம வந்து இந்த எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இது பண்ணுறதுக்கே நமக்கு சரியாக போயிடுது. அதுலேயே பற்றாக்குறையில் இருக்குது. நீங்கள் ரூபாய்க்கு 1 படி எப்படி போடுவீர்கள்? இது சாத்தியமற்றது. நீங்கள் ரூபாய்க்கு 1 படி போட்டால் 300 கோடி ரூபாய் தேவைப்படும். 300 கோடி ரூபாய் தேவைப்படும். இது 247 கோடி தான் மொத்த வருவாய். அந்த அரிசி போட்டாலே 300 கோடி ரூபாய் தேவைப்படும். எப்படி உங்களால் போட முடியும்? இது சாத்தியமற்றது. நாங்கள் மக்கள்கிட்ட இவ்வளோ சொல்லி பார்த்தோம், மேடையாக பேசி பார்த்தோம். நானும் பேசியிருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வயசு? நான் 8வது படிச்சுட்டு இருக்கேன். 13 வயசு தான். அப்போவே நான் மைக்க பிடிச்சி பேசினார் சார். அப்போவே வந்து இது எப்படி போட முடியும்? இது சாத்தியமில்லாத ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்லி மக்களிடம் வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வங்கியை திருப்ப பார்க்கறதுன்னு நான் தான் பேசியிருக்கோம். அப்படி பேசியும் மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. என்ன நடந்தது? காமராஜர் என்ன சொன்னால் அதான் நடந்தது சார். 1 படி அரிசி சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் மட்டும் 6 மாதம் போட்டார் சார் அண்ணா, இல்லைங்களா? கோயம்புத்தூருக்கும் அதுக்கே 7 கோடி ரூபா போச்சு. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் 2 இடத்துக்கு தான் அறிவிச்சார் 1 படி அரிசி. படிப்படியாக தமிழ்நாடு புறம் போடுவோம்னாரு. 6 மாதம் இந்த 2 ஊருக்கும் போட்டதுலேயே பெரிய லாஸ் ஆகிட்டுன்னுட்டு வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். அப்புறம் எங்கே 3 படி போடுறது? 1 படி முதல்ல தமிழ்நாடு புறம் போட்டிங்களா? இந்த கேள்வியை நான் இப்போ கேட்குறேன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கேள்வியை நான் இப்போ கேட்குறேன் சார்.
வட முடியல. அப்போ அண்ணா சொன்ன வாக்குறுதியை திருப்பி வாபஸ் பெற வேண்டிய அந்த கட்டாய சூழ்நிலை வந்து இல்லையா, அதே சூழ்நிலை நீ 2500 நான் கொடுப்போம் அப்படின்லாம் பேசுனீங்கன்னா ஒன்று நீங்கள் கடன் வாங்கணும், கடன் எல்லையை தாண்டி விட்டால் உங்களால் முடியலைன்னு சொல்லி வாபஸ் பெற வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். இப்போ நீங்கள் வீடு விட டிவி கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, இப்போ கொடுக்குறாங்களா? இல்லை. வீடு விட கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, இப்போ கொடுக்குறீங்களா? இல்லை. சரி சைக்கிள் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சைக்கிள் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்தீங்களா? சரி ஸ்கூட்டி கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருக்கும் இப்போ ஸ்கூட்டி கொடுத்துருக்கீங்களா? அந்த திட்டம்லாம் என்னாச்சு? அப்போ ஜெயலலிதா அறிவித்த ஒவ்வொரு திட்டமும் ஸ்கூட்டி பெண்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? இப்போ நீங்கள் அவங்க ஆட்சியை நான் கொண்டு வரப்போன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அறிவிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுப்போம் எல்லா பெண்களுக்கும். இப்போ அறிவிங்க பார்க்கலாம். சார் நீங்கள் தந்திரமாக மக்களை மயக்குகின்ற சில திட்டங்களை அறிவித்துவிட்டு, அறிவிப்புகளை, இலவச அறிவிப்புகளை செய்துவிட்டு வெற்றி பெற்று வந்த பின்னால் ஏதோ ஒரு 1000 பேருக்கு 1000 ஸ்கூட்டியை கொடுக்குறது, ஒரு பெரிய விழா நடத்துறது, அந்த ஸ்கூட்டியினுடைய மதிப்பு ஒரு 100 கோடின்னு சொன்னால் இவன் நடத்துகிற விழாவுக்கு 50 கோடி செலவாகும். தன்னை பிரபலப்படுத்திக்கிறது தான் சார். அது மாதிரி காமராஜர் பண்ணியிருக்காரா? இல்லை. அது வந்து சொல்கிறான், உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விதச்சிக்கு போகிறாரு சிங்கப்பூருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு கமிஷன் கொடுக்குறது எங்களை வழக்கம் சார், இவ்வளவு நான் கமிஷன் கொடுக்குறாங்க. கமிஷன் கொடுக்குறியா? அதை வானான்னு சொல்லல. என்ன பண்ணார், அந்த கமிஷனுக்கு பதிலாக எனக்கு இன்னும் ஒரு 100 ஒரு அந்த என்ன பொருளுக்காக கான்ட்ராக்ட் போட போனாரோ அதிகமாக கொடு, அந்த பொருளை 100 பொருளுக்கு பதிலாக அது எவ்வளோப்பா, அந்த வேல்யூ எவ்வளோப்பா, கமிஷனு இவ்வளவா, அதுக்கு ஒரு 20 பொருள் சேர்த்து கொடுத்துருப்பா எனக்கு. சார் அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா சார் நீங்கள்? அந்த மாதிரி பேசுனா சார். நீங்கள் போபாஸ் பிறங்கி ஊழலை பற்றியெல்லாம் பேசுகிறோம், அது மாதிரி எல்லாம் ஒரு தலைவன் இருந்தார் சார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாபஸ் பெறுறது வந்து அவமானம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? அதுக்கு நீ திட்டமிட வேண்டாமா? எந்த திட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு பட்ஜெட் அந்த 2500 தொடர்ந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய பாதகம் சார். சார் ரோடு போடுறதை கட் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறத கட் பண்ணணும், நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து டெவலப் பண்ணணும் எல்லா மக்களுக்கும், அது கொஞ்சம் கட் ஆகும் இல்லைங்களா? நீங்கள் இந்த பொருள்லாம் இதெல்லாம் குறைத்து கொண்டு சார் ரோடு பள்ளம் மேடுமா கிடக்கும், அதெல்லாம் போட மாட்டீங்க. ஆனால் இவனுக்கு 2500 கொடுத்தாகணும், இல்லைன்னா அவன் மறியல் பண்ணுவான்ல, அவன் சுயநலம் சார். தேசத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு 2500 கொடுத்துட்டியா, எனக்கு ரோடு வேண்டாம், எனக்கு பள்ளிக்கூடம் வேண்டாம், எனக்கு மற்றெல்லாம் நடக்குது நடக்காதியோ, அவன் டீச்சர் சம்பளம் கொடுத்தானா இல்லையா, எனக்கு 2500 கொடு, இல்லைன்னா நாங்கள் மறியல் பண்ணுவோம், இல்லைன்னா எங்கள் ஸ்டாலின் எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு கோஷம் போட மாட்டாங்களா? சொன்னது என்னாச்சு? சொன்னதை செய்வோம் என்று சொன்னாயே, என்ன சொன்னாய், என்ன செய்கிறாய் இப்போ கேட்குறாங்கல்ல. இதெல்லாம் நான் பொய் சொல்லலை, நடக்கிறதை நடவடிக்கைகளை அப்படியே சொல்கிறேன் சார். அது மாதிரி நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது ஒரு நல்ல நியாயமான அரசியல் தலைவருக்கு பொருத்தமில்லாத ஒன்று. அது மாதிரியெல்லாம் சொல்லி ஏமாற்றி போகிறவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எங்கள் ஆளெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான்லாம் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அதை நம்பக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள். நீங்கள் ஆளுங்கட்சிக்காரன் ஒன்று சொல்கிறாருன்னா எதிர்கட்சிக்காரன் சொல்கிறதையும் யோசிக்கணும். எதிர்கட்சிக்காரன் சொல்கிறது நமக்கு என்ன அப்படின்ட்டு போகக்கூடாது சார். அவன் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா, என்ன கணக்கு, அதை வந்து வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். யாரோ பேசிட்டு போகிறாங்க, அவன் என்னோ பேசிட்டு போகிறான், அவன் பொழப்புக்கு அவன் பேசுகிறான். ஏது அரசியலில் பேசுவதே பிழப்பாக நினைக்கக்கூடிய கேவலமான நிலை வந்திருக்கிறது. அதனால் நாங்கள்லாம் போய் பேசினால அவன் ஏதோ பணம் கொடுக்குறாங்க அதை பேசுகிறான்னு சொல்கிற நிலைக்கு வந்துருச்சு. இப்போ அப்படி இல்லை. இந்த தேசத்துக்காக அதுதான் சொல்ல வந்தேன், முதல்ல சொல்ல வந்தேன், இந்த தேசத்துக்கு பாடுபட்டவர்களுக்காக நம்முடைய சமூக சேவையை, நம்முடைய பொதுநல வேட்கையை தீர்ப்பதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான பேர் இன்னமும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த புதிய சமுதாயம் ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு வரும்பொழுது அவங்கெல்லாம் நான் வந்தேன்னா அரசியல் கட்சிக்கு எனக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? வரும்போதே கேட்குறான் சார், நீ வந்து ஒரு 5 வருஷம் ஒரு இயக்கத்தில் பாடுபட்ட பிறகு எனக்கு ஒரு வட்ட செயலாளர் பதவி கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல, வரும்போதே வாக்குறுதி கேட்குறேன். வரும்போதே நான் வந்தேன்னா உங்களுக்கு வேலை செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கொடுப்பீங்க, என்ன பதவி கொடுப்பீங்க, அந்த பதவியில் வந்தால் நான் என்ன சம்பாதிக்க முடியும், என் வாழ்க்கையை நான் எப்படி பண்ணிக்க முடியும், அப்படி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இளைய சமுதாயம், நான் இளைய சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம் இல்லை, அப்படி பெரும்பான்மையான சமுதாயம் அப்படி இருக்குது. இது வந்து வருங்கால சமுதாயத்துக்கு பொருத்தமாக இருக்காது. நன்றி. உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து மக்களுக்கு உங்களது செய்தியை தந்தமைக்கு நன்றி. நன்றி, ரொம்ப வணக்கம் சார்.